وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹு தஆலா இன்று நமக்கு ஓதி காட்டிய ஆயத்துகளிலே ஒரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அஃபமன் ஷரஹல்லாஹு சத்ரஹு லில் இஸ்லாமி ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி. யாருடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா இஸ்லாத்திற்காக வேண்டி, இஸ்லாத்துடைய இறை ஞானங்களுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா விரிவாக்கி விட்டானோ, ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி, அவன் தன் ரப்பின் புறத்திலிருந்து நூறிலே ஆகியிருக்கிறான். அவன் நூறிலே ஆயிடுறான். நூறுங்கிறது அல்லாஹுடைய பேர். அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லார். அல்லாஹ் தான் வானவன் நூறாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா யாருடைய கல்பை இறைஞான விளங்குவதற்கு அல்லாஹ் விரிவாக்கி இருக்கிறானோ அவர்கள் தன் ரப்புடைய நூறில் ஆயிடுறாங்க. அப்படி அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபவைலுல் லில் காசியத்தி குலூபுஹும் மின் ஸிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் எந்த உள்ளங்கள் கடினமாகி விட்டதோ, துருப்புடுத்து போய் விட்டதோ அவளுக்கு கேடுதான். உலாயிக ஃபீ ஸலாலின் முபீன், அதுதான் பயங்கர வழிகேடு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாப்பானா பாருங்க. அப்ப அல்லாஹ் தஆலா யாருக்கு அல்லாஹ் ஷரஹ் செய்றானோ, யாருக்கு அல்லாஹ் தஆலா ஞானங்களை விளங்குறதுக்கு பாக்கியம் கொடுக்குறானோ, அதுக்கு ஆப்போசிட் அல்லாஹ் என்ன சொல்றான், யாருக்கு அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் உள்ளம் கடினமாகி விட்டதோ. நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. உட்காந்து அரை மணி நேரம் ஏதாவது விளையாட்டு பார்க்க சொன்னா நம்ம கல்லு பார்க்குது. உட்காந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் செய்ய சொன்னா, அல்லாஹ் இதுக்கு அரை மணி நேரம் செய்ய சொன்னா உள்ள வெறுக்குது நமக்கு. அது மன சந்தோஷம் ஏற்றுக்க மாட்டேங்குது. சும்மா மதியானம் உட்காந்து 1/4 மணி நேரம் அல்லாஹ் இதுக்கு செய்ய சொன்னா ஒருத்தர் கூட ஓர்மையா செய்யறதில்லை. விளையாட்டு சேர்த்துக்கிட்டு விளையாண்டுக்கு தான் இருக்காங்க ஒழிய கல்வில அதன் பக்கம் ஆசை நமக்கு இல்லாம இருக்கு. அல்லாஹ் சொல்றோம், அல்லாஹுடைய திக்ரை விட்டும் யாருடைய உள்ளங்கள் கடினமாகி விட்டதோ, திக்ரு செய்ய மறுக்குதோ அவங்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்லிக்கார். ஆனா நம்ம எல்லாம் பாதுகாப்பானா. அதே மாதிரி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் ஷரீஃப் நாமளும் தான் ஓதுறோம். ஆனா உள்ளங்கள் உருக மாட்டேங்குது, நம்முடைய முடிகள்லாம் சிலிர்க்க மாட்டேங்குது, நம்முடைய கல்புகள் நடுங்க மாட்டேங்குது. அல்லாஹ் சொல்றோம், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸல் ஹதீஸ். அல்லாஹு தஆலா மிக மிக அழகான பேச்சை, கலாமை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். கிதாபம் முத்தஷாபிஹன், ஒன்றுக்கொன்று அது தோதுவானதாக ஒப்பானதாக இருக்கும். மசானிய, மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். தக்ஷஇர்ரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும். யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அப்படிப்பட்டவருடைய உள்ளங்கள், அவருடைய தோள்கள் சிரித்துக் கொள்ளும். தக்ஷஇர்ருன்னு சொன்னா சிலுக்குது. அப்படியே அல்லாஹ்வுடைய ஆயத்துல கேட்டா உள்ள அப்படி புல்லரிச்சு போயிடுவாங்க, சிலிர்த்து போயிடுவாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா ஸிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் கேட்க அவர்களுடைய உள்ளங்களும் அவர்களுடைய தோள்களும் லேசாகிவிடும் சொல்றான். தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும், அவருடைய உள்ளங்களும் தோள்களும் ரொம்ப லேசாகிவிடும். இலா ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஸிக்ருக்கான உள்ள லேசாக என்ன, உள்ள ரொம்ப மென்மையா இருக்கும். சின்ன விஷயம் சொன்னா அழுதுருவாங்க. அப்படியே கையேந்தனா கண் தண்ணி வரலும், கையேந்தனா கல்ல தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிடும். உள்ள அந்த அளவுக்கு லேசா இருக்கும் அவங்க உள்ளங்கள் ரொம்ப. ஹலோ சுபுத்தீன் பாய், பேசிட்டு இருக்கீங்க. சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா ஸிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஸிக்ரை கொண்டு உள்ளங்களும் தோள்களும் மென்மையாகி விடுங்கிறான் அல்லாஹ். கல்பு ரொம்ப லேச இறகிறது, எம்ப இறக்க முடியாத இருப்பாங்க. அவனுடைய தோலும் லேசாயிரும் சொல்றான் அல்லாஹ் தஆலா. நிறைய திக்ரு செய்யக்கூடிய சூஃபியாக்குடைய தோலை பார்த்தீங்கன்னா, ஆனால் ஜமா சர்க்கார் நாயத்துக்கு போய் காலம் வந்துருக்கானே போவோம். உன் தோலை பார்த்தா எப்படி இருக்குன்னா ஏதோ பட்டு பஞ்சு அமுத்துற மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கும்.
அவ்வளோ சாஃப்டா இருக்கும். நல்லா சொல்லி காட்டான். சும்ம தலீனு ஜுலூதுஹும் குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ், அவர்களுடைய தோள்களும் அவருடைய உள்ளங்களும் ரொம்ப மென்மையாக இருக்கும். தாலிக ஹுதல்லாஹ், இது சாதாரண விஷயம், இது அல்லாஹு தாலா கொடுக்குற நேர்வழி. இது இஹ்தி பிஹி மன் யஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ இந்த ஹிதாயத்தை அல்லாஹ் செய்யறான். உமை யுதுலில்லாஹு ஃபமா லஹு மின் ஹாத், யாருக்கு அல்லாஹு தாலா நேர்வழி காட்டவில்லையோ அவருக்கு யாருமே நேர்வழி காட்ட முடியாது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஒரு உதாரணம் சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. லரபல்லாஹ் மஸலன் ரஜுலன் ஃபீ ஷுரகா முத்தஷாகிசூன வ ரஜுலன் ஸலமல் லிரஜுல் ஹல் யஸ்தவியானி மஸலா. அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றான், நல்லா கவனிச்சு கேளுங்க. அல்லாஹ் உதாரணம் சொல்றான். அல்லாஹ் உதாரணம் சொல்லியே சொல்றான். லரபல்லாஹு மஸலன், அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றான். ஒரு அடிமை இருக்கிறான், அந்த அடிமைக்கு நிறைய எஜமா இருக்கிறாங்க. அதாவது அந்த காலத்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு அடி 1 லட்ச ரூபா வச்சுங்களேன், ஒரே ஆள் காசு கொடுத்து வாங்க காசு இருக்காது. 4 பேர் சேர்ந்து ஆளுக்கு 25,000 போட்டு அடிமை விலைக்கு வாங்கிடுவாங்க. அல்ல 10 பேர் சேர்ந்து ஆளுக்கு 10,000 போட்டு அடிமை விலைக்கு வாங்கிடுவாங்க. அந்த அடிமை 10 பேருக்கு வேலை செய்யணும், 10 பேருக்கும் காலம் தீரணும், 10 பேருக்கும் பணிவிடை செய்யணும். ரொம்ப கஷ்டம். ஆறுக்கு வேலை சொல்லுவான். ஒருத்தன் வாம்பா, ஒருத்தன் போம்பா, ஒருத்தன் உட்காருமா, ஒருத்தன் எந்திரிக்குமா, ஒரு தண்ணி கொண்டாமா, ஒருத்தர் காப்பி கொண்டாமா, எல்லாருக்கும் வேலை செய்யணும். ரொம்ப கஷ்டமா வேலையா இருக்குதானே. ஒரு அடிமை 10 எஜமா. சரி, 10 எஜமானும் சேர்ந்து மஷூரா பண்ணி எல்லாம் சேர்ந்து ஒரு ஆளுக்கு ஒரு வேலை வாங்கிக்கலாம்ப்பா, நீ ஒரு நாள் வேலை வாங்க, அப்படி பண்ண பரவாயில்ல. முத்தஷாகிசூன், ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேற்றுமை உள்ளவராக இருக்கிறாங்க. இவன் உன் பேச்ச நான் கேட்பேனா, என் பேச்ச நீ கேட்பனாங்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இல்லை. அப்ப என்ன செய்வான், ஒரு எஜமா கூட வான்பான், ஒரு எஜமா போம்பான், ஒரு எஜமா உட்காரவும் அது எந்திரின்னு சொல்லுவான். ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு உள்ள 10 எஜமானுக்கு ஒருத்த மாட்டிக்கிட்டான். ஒரு அடிமை மண்டை பிச்சுக்க வேண்டியதுதான். யார் பேச்ச கேட்கறது, எல்லாரும் வேலை சொல்லுவானே. இப்படிப்பட்ட அடிமை சிறந்தவனா? வரஜுலன் சலமல் லிரஜுல், இன்னொரு அடியான் இருக்கிறான், அவன் ஒரே ஒரு எஜமான் தான், ஒரு எஜமா ஒரு அடிமை. அவன் சொல்லி பேச்சு கேட்டா போதும், வேற யாரும் டிஸ்டர்ப் பண்ண அவனுக்கு ஏவ முடியாது. இப்படிப்பட்ட அடிமைகள். அந்த அடிமை சிறந்த அடிமை யாருப்பா? 10 எஜமான் மாட்டிக்கிட்டு அவன் சிறந்தவனா, இல்ல ஒரு எஜமானுக்கு ஒரு அடிமை? யார் சிறப்பானவன்? பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. யார் சிறப்பானவன்? ஒரு எஜமா ஒரு எஜமா. இது உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். ஹல், இந்த உதாரணம் சொல்லி அல்லாஹ் சொல்றான், ஹல் யஸ்தவியானி மஸலா, இந்த 2 பேரும் சமமாக ஆவார்களான்னு கேட்கிறான் அல்லாஹ். என்ன சொல்ல வர்றான் அல்லாஹ் தஆலா? நீ மக்லூக்கு அடிமையா இருந்தா எல்லா மக்லூக்கும் ஆளுக்கு ஒரு வேலை செய்யும். நீ மக்லூக்க சிறுச்சிய ரப்பாக்கன, இந்த சிறுச்சி உட்காரும் சொல்லும், அது நிக்கின்னு சொல்லும், அது யாரையும் பொருத்தப்படுத்த முடியாது. ஒவ்வொரு சிறுச்சியும் ஒவ்வொன்று கேட்கும். எல்லா சிறுச்சியுடைய நீ ரப்பாக்கனா உனக்கு கஷ்டம். அர்பாவும் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார், நிறைய இறைவன் இருப்பது சிறப்பானதா, அந்த எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு எஜமான் இருப்பது சிறப்பானதா அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் உதாரணம் சொல்லி விளக்குறானுங்க. மஹ்லூக்கு நீ இலாவாக்காதப்பா, ஒரே ஒரு அல்லாஹ் இலாவாக்கு. அந்த அல்லாஹ் கையில தான் எல்லாமே இருக்கு. நீ அல்லாஹ் இலாவாக்கிட்ட சிறு சிறு அல்லாஹ் உனக்கு கட்டுப்பட வச்சிருவான். வைத்தியநாதர் எல்லாம் உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியில் ஒரு ஏன்னா அந்த கிழக்கு வேலை செய்கிறான், அதாவது ஒரு எடுபிடி, அதான் சொல்லுவாங்கல்ல, வாட்ச்மேன் வேலை செய்கிறான். அவன் அந்த கம்பெனியில் உள்ள எல்லா வேலைக்காரன் அவங்க வேலை சொல்கிறான். ஒருத்தர் ஃபைல் எடுத்துகிட்டு வாங்குறான், ஒருத்தர் ஃபைல் கொண்டு போகிறான், டீ கொண்டாங்கிறான், ஒருத்தர் காப்பி கொண்டாங்கிறான். அந்த வாட்ச்மேன் எல்லாத்துக்கும் வேலை செய்கிறாப்புல பாவம். எல்லாரும் ஆளுக்கு 100 பேர் வேலை செய்கிறான் அந்த கம்பெனியில். 100 பேர் 100 வேலை சொல்கிறான். அவன் செய்யாத கோச்சுக்கிறான், திட்டுறான். ரொம்ப கஷ்டப்பட்டே இருந்தான் அந்த வாட்ச்மேன். ஒரு நாள் அந்த கம்பெனியுடைய ஓனர், அவர் பெரிய பில்லியனர், ரிலையன்ஸ் மாதிரி, அம்பானி மாதிரி பெரிய ஓனர், அவர் எப்பாவது கம்பெனிக்கு வருவார்.
ஒரு நாள் அவர் கம்பெனிக்கு வர்றாரு. அவர் எல்லா கம்பெனியும் சுத்தி பார்க்க வருவார், வருஷம் ஒருக்கா வருவார். கம்பெனிக்கு வந்தா எல்லா ஆட்களும் கை கட்டி நிக்கிறான். பெரிய ஓனர் வரான்னு சொல்லி எல்லாம் கை கட்டி நிக்கிறாங்க. பார்த்தா வாட்ச்மேன் நிக்கிறான், யாரோ ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு. பார்த்தா அந்த பெரிய ஓனர் கடை விட்டு கார் ஓட்டி இறங்கி உள்ள வர்றாரு. அந்த ஓனரும் அந்த வாட்ச்மேன் ஒன்னா படிச்சிருக்கும், ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க, ஒன்னு 10th வரைக்கும் ஒன்னா படிச்ச பசங்க 2 பேரும், வாடா போடா தோஸ்து 2 பேரும். டேய் குப்புசாமி இங்க இருக்க என்னடா அப்படின்னு சொல்லி தோல்ல கை போட்டான். அப்படின்னு தோல்ல கை போட்டு பேசிக்கிட்டே கூட்டு போறான். கூட்டு போய் தனக்கு சமமா உட்கார வச்சுக்கிட்டான். தனக்கு சமமா உட்கார வச்சுட்டான். மேனேஜர் ரூம்ல போய் ஓனர் ரூம்ல தனக்கு சமமா உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறான். இப்ப நேத்து வரைக்கும் வேலை வாங்கினாங்கல்ல கலருங்க, அவன் எல்லாம் பாக்குறான். டே இவனா பெரிய ஆளா வந்தடா, நான் வேலை வாங்கிட்டேன்னு நினைச்சுக்கலாம். மறுநாள் வெளியே போனா எல்லாம் சொல்லிக்கிறான். யாருக்கு? இந்த வாட்ச்மேனுக்கு எல்லாம் சொல்லிக்கிறான். எல்லா கார் திறந்து விடுறான், எல்லாம் மரியாதை செய்யறான். ஏன்? இப்ப இந்த கிளருக்கு எல்லாத்துக்கும் யாரு ஓனரோ அந்த ஓனர் இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டான். இவனுக்கு ஃப்ரெண்ட். இப்ப எல்லா கிளருக்கும் யாருக்கு எளிமையா போயிட்டா? இந்த வாட்ச்மேன் அடிமையா போயிட்டாங்க. இது அல்லாஹ் உதாரணம் சொல்லி காட்டுறான். நீ ஒருத்தனை ரப்பாக்குப்பா, சிறுசிகள் அவனை இவன் எனக்கு உதவி செய்யறான் எல்லாத்தையும் இலாவாக்காத. இந்த எல்லா படைப்பினங்களும் யார் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்களோ, யாரு இங்க எல்லா படைப்பு சிண்டு முடி யார் கையில் இருக்குதோ, ஒமாமின் தாபத்தின் இல்லாஹு ஆஹிதும் பினாசியத்திஹா, உனக்கு எந்த ஜீவராசியும் இல்லை, அது சிண்டு முடியை நாம் பிடித்தே ஒலியேன்டான் குரான்ல. யார் ஆக இருக்குது? எல்லா சிண்டு முடியும் எல்லாருடைய குச்சி முடி ஆக இருக்குது, உச்சி முடி அல்லாஹ் இருக்குது. நீ அந்த அல்லாஹ்வை இலாவாக்கு, அந்த அல்லாஹ்ட கெஞ்சு அல்லாஹ் சமாதானப்படுத்திக்க, அல்லாஹ் கூட தோஸ்தாயிரு. இந்த சிருஷ்டி எல்லாத்தையும் அல்லாஹ் உனக்கு தோஸ்தாயிருவான். அப்படி அல்லாஹ் தஆலா இத அழகான உதாரணங்கள் சொல்லி அல்லாஹ் நமக்கு இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி காட்டுறான். அல்லாஹுடைய திருவசனங்களை விளங்கவும் அதை நாம் அமல் செய்யவும் அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லாம் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் ரம்ஜான் நீ பிச்சை கொடுத்த அல்லாஹ், நீ அருளாக ரம்ஜானா நீதான் வந்த ரப்பே. அனத்தஹர் நீ சொன்ன ரப்பே, நான் தான் காலம் என்று சொன்ன ரப்பே. யா அல்லாஹ் ரம்ஜானாக ரஹ்மானாய் நீதான் வந்த ரப்பே. ரமலானுடைய இந்த பொற்காலங்களை நீ எங்களுக்கு பிச்சை போட்ட ரப்பே. போன ரம்ஜான்ல ஹயாத்தா இருந்த எத்தனையோ பேர் இந்த ரம்ஜான்ல ஹயாத்தா இல்லை ரப்பே. எங்களுக்கு நீ வாரல கொண்டு உன் ஃபஸலை கொண்டு இந்த ரஹமத்தை கொண்டு யா அல்லாஹ் இந்த ரம்ஜானை பிச்சை போட்ட அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த ரஹ்மானை மதித்து இந்த ரமதானை மதித்த மக்கள் எங்கள் ஒரு ஆக்கி அல்லாஹ், நம்மளோட ஒவ்வொரு வினாடியும் பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை பிச்சை கொடு அல்லாஹ். ரமலானுடைய இந்த புனிதமான நேரங்களை வீணாக்குவதை விட்டு எங்களை பாதுகாத்துக்கிறப்பே. திருமறை வசனங்களை ஓதி அதை கேட்ட நல்லடியாருடைய அவருடைய உள்ளங்கள்லாம் முடியெல்லாம் சிலருக்கும் நீ சொன்னீரப்பே. அப்படிப்பட்ட நன்மக்கள் எங்களை ஆக்கி வச்சிடல்லா. தும்ம தலீலு ஜுலூதுஹும் வக்லூஹும் இலா ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஸிக்ரை கொண்டு அவருடைய தோள்களும் அவர்களுடைய உள்ளங்களும் லேசாயிருன்னு சொன்னீரப்பே. அப்படிப்பட்ட நன்மக்கள் எங்களை ஒருவர் ஆக்கி வச்சிடல்லா. குர்ஆனை நாங்கள் அமல் செய்யாம வேற யார் ரப்பே அமல் செய்ய முடியல. அல்லாஹ் குர்ஆனை கேட்கவும் அறியவும் அமல் செய்யவும் தௌஃபீக் செய்ய அல்லாஹ். அஹ்ல குர்ஆனை எங்களை ஆக்கு ரப்பே. குர்ஆனை விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தை கூட அல்லாஹ், குர்ஆனை ரசித்து ருசித்து ஓதக்கூடிய பாக்கியத்தை பிச்சை கூட அல்லாஹ். குர்ஆனை யா அல்லாஹ் எங்களுடைய நூர பஸரி வஜிலா ஹம்மி, என்னுடைய கண்ணின் ஒலியாக குர்ஆன் ஆக்கி ரப்பே. இது கவலைகளினுடைய வடிகாலாக குர்ஆன் ஆக்கி வச்சிருப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தின் ரபியா கல்வி, எங்க உள்ளத்துடைய வசந்தமாக குர்ஆன் ஆக்கி வச்சிடல்லா. குர்ஆனை விளங்கவும் அறியவும் தௌஃபீக் செய்யறப்பே. ரப்பே ரஹ்மானே, எங்க அல்லாஹ் இந்த ரமதான் மாதம் எங்களை விட்டு கடந்து கொண்டிருக்குது அல்லாஹ். இன்னும் 10 நாள்ல ரம்ஜான் எங்களை விட்டு போயிடும் அல்லாஹ். ரமஜான் எங்களை விட்டு போயிடும் அல்லாஹ். ரஹ்மானா நீ என் கூட தான் இருப்ப ரப்பே. அல்லாஹ் உன்னை மதிக்கக்கூடிய மக்கள் எங்களை ஆக்கி வச்சிடல்லா. ரமஜானை மதிக்கக்கூடிய மக்கள் எங்களை ஆக்கி வச்சிடல்லா. ரப்பே ரஹ்மான் எங்கள் எல்லா பாவங்களையும் மன்னித்து
ரமலான் மாதத்திலே மன்னிக்கப்பட்ட சுஹதாயில் மக்பூலீனா எங்களை ஆக்கீரல்லா. வலா தஜஅல்னா யா அல்லாஹ் யா அல்லாஹ் மினல் அஷ்கியாயில் மர்தூதீன். ரமலான் மாதம் வந்தும் உன்னால் விரட்டப்பட்ட, உன்னால் சபிக்கப்பட்ட யா அல்லாஹ் அஷ்கியாக்கள் மூதேவிகள் இருந்து எங்களை ஆக்கிறாத ரப்பே. ரமலான் மாதம் ஒவ்வொரு இரவிலேயும் பல்லாயிரம் பேர் நரகத்தோடு விடுதலை செய்யும் போது ரப்பே, விடுதலை செய்யப்பட்ட நல்லடியார்கள் ஒருவராய் எங்களையும் கபூல் செஞ்சுக்கிறப்பே. ரமலான் மாசத்துல உன்னால் மன்னிக்கப்பட்ட மக்கள்ல ஒருவராய் எங்களையும் ஆக்கிக்கலாம். நரகத்து விடுதலை பெறக்கூடிய 10 நாட்களை நாங்கள் நரக விடுதலை பெற்றவர்களாக உன்னுடைய அன்பையும் தீதாரையும் உன்னுடைய முஹப்பத்தையும் காதலையும் அடைந்தவள் ஆக்கி வச்சிடலாம். என்னுடைய துவாக்களை கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கபூல் செஞ்சுக்கிறப்பே. சல்லி யா ரப்பி அலன் நபி சய்யிதுனா முஹம்மது வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி.